கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரவுல கூட once again we are going to 2 Chronicles 20th chapter நாம கொஞ்சம் அந்த 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம தொடர்ந்து கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். Amen. It's an amazing scripture. It's a ஒரு just ஒரு powerful prayer. இந்த ஜெபம் ஒரு வல்லமையான ஜெபம். And this prayer talks about God's sovereignty and man's dependence. மனுஷனுடைய தேவனுடைய மகத்துவமும் மகிமையும் வல்லமையும் வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்துல மனுஷனுடைய நிலைமை, ஆமென், ஹalleluya, மனுஷனுடைய நம்பிக்கை குறிச்சு இங்க எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த ஜெபத்துல யோசேபாத் ராஜா சில காரியங்களை வெளிப்படுது. when he was standing there, சுத்தி சத்துருக்கள் எழும்பி வந்து கொண்டு இருக்கும் போது, ஹalleluya, he didn't act தன்னுடைய அந்த கிங்டம் பிரின்சிபல்ல ராஜாக்கள் செய்ய வேண்டியது போல அவன் செய்யல. he didn't count the number of his ஆர்மில எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு அவன் கவுண்ட் பண்ணல. ஆமென். எவ்வளவு பேர் எப்படி இருக்காங்கன்னு அவன் கவுண்ட் பண்ணல. he just rushed to the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துக்கு போய் அவன் என்ன பண்றாங்க, முதல்ல அவன் ஏறெடுக்கிறது, he began to pray, he began to thank God, he began to remember அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி at the end of the prayer, hallelujah, at the end of the time அவன் வரான். வந்த உபவாசத்துல அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னங்க, ஹalleluya, அவன் சொல்லுவான், ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக எங்களுக்கு நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. he acknowledged what was going in him. அவனுக்குள்ள நடக்கிற காரியம், அந்த நிஜத்தை, அந்த உண்மையை யோசேபாத் ராஜா இங்க தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொள்ளுகிறது நமக்கு தெளிவா இந்த இடத்துல தெரிகிறது. ஹalleluya, everyone இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும், for us it's a lesson. Amen. Because God knows you in and out. உங்களை குறிச்சு என்ன குறிச்சு உள்ளும் புறம்பும் அவர் தெரியும். அவருக்கு முன்பாக எல்லா வெளியரங்கமா நிர்வாணமா இருக்கிறது என்று எபிரேயர் 4:13 சொல்ல. he knows everything. சங்கீதம் 139 சொல்ல, அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்து இருக்கிறார். he knows everything. நம்முடைய டீப் தாட்ஸ், இருதயத்துல இருக்கிற ஆழமான நினைவுகள், பயங்கள், கவலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். nothing is hidden from his eyesight. Amen. அப்போ அவன் ஒத்துக்கிறான், தைரியமா ஒத்துக்கிறான். he never felt ஒரு மாதிரி வெக்கப்படல, ஒரு எம்பாரசிங்கான அவன் நினைக்கல. அவன் சொன்னான், this is me, oh God, this is we. ஆண்டவரே, this is your children, உங்க ஜனங்களாக, this is the thing, this is what we are, so we acknowledge what we are. அவன் சொல்றான், ஆண்டவரே, இந்த திரளான எங்களுக்கு விரோதமா வந்த இந்த திரளான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. Lord, we are unable to stand before the huge army that is coming against us. அவன் வேஷம் போடல, யோசேபாத் ராஜா வேஷம் போடல. ஹalleluya, he believed God. அந்த பொய்யான விசுவாச அறிக்கையும் பண்ணல, இருக்கிறத ஒத்துக்கிட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது எங்களுக்கு தெரியல ரைட் நாவ். ரெண்டாவது அவன் சொல்றான், நாங்க என்ன பண்ணணும்னு தெரியல ஆண்டவரே, நாங்க என்ன பண்ணணும் தெரியல. then he says, எங்க கண்கள் உமையே நோக்கி கொண்டு இருக்கிறது. there is no other option for me, Lord. உமை மாத்திரம் தான் நாங்க நோக்கி பார்க்கிறோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில many a times இந்த பாதையில நம்ம கடந்து வந்திருப்போம். nobody can say, நான் இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு சூழ்நிலை எழும்பும். அந்த சூழ்நிலை எழும்பும் போது நாம என்ன பண்றதுன்னு கூட தெரியாம will be dumbfolded. என்ன பண்றோம், நம்ம பயமோ, அந்த நேரத்துல உருவாகிற எண்ணமோ, என்ன செய்யறது என்று தெரியாம தவித்து கொண்டு இருப்போம். ஹalleluya, என்ன பண்றதுன்னு தெரியாது. யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்களான்னு யோசிப்போம். நிறைய ஐடியாஸ் வரும். ஹalleluya, வராதுன்னு சொல்ல முடியாது. it will come. people give counsels அந்த நேரத்துல. ஹalleluya. here யோசேபாத் என்ன பண்றாங்க, அவருடைய மினிஸ்டர்ஸ், அவன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் யோசித்தார். but they were unable to give him the right answer. so he went to God
தேவன் எப்ப பதில் கொடுப்பாருன்னு தெரியாது, எப்படி பதில் கொடுப்பாருன்னு தெரியாது, உண்மையாகவே கர்த்தர் உதவி செய்வாருன்னு தெரியாது. பட் he acted in faith, he believed in faith, believed God will hear his prayer. அந்த ஜெபத்தை கேட்டு அவர் பதில் கொடுப்பாருங்கிற அந்த விசுவாசத்தோட அவன் ஜெபிக்கிறத இந்த இடத்துல பார்க்கலாம். அவன் சொல்றான், என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டவரே, but we are praying to you. Hallelujah. That is the best attitude as a Christian. ஆண்டவரே, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, பட் ஐ ப்ரே டு யூ லார்ட். இந்த நேரத்துல நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என்ன பண்ணணும்னு தெரியல, I just pray to you. ஆண்டவரே, I put my heart, என்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறேன், என் மனசுல இருக்கிறத நான் சொல்றேன், என்ன பண்ணணும்னு தெரியல ஆண்டவரே, but I pray to you. I pray to you. Hallelujah. Here God gives the best clue to every believer. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு, in spite of your situation, don't try to do things on your own. இத பண்ணிரலாம், அத பண்ணிரலாம். Instead of going to the counsel of man, just go to God and tell God, Lord, எனக்கு என்ன பண்ணணும் தெரியல, என் குடும்பத்துல இப்படி நடந்து கொண்டிருக்கு, என்ன பண்ணணும் தெரியல ஆண்டவரே, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில இப்படி நடந்து கொண்டிருக்கு, எனக்கு என்ன பண்ணணும் தெரியல ஆண்டவரே, ஹல்லேலூயா, என் வீட்டுல பலவீனம் இப்படி இருக்கிறது, சரீரத்துல இந்த பல வியாதி இருக்கிறது, இந்த நோய் இருக்கிறது, இந்த கஷ்டம் இருக்கிறது, the Lord, there is financial crisis எங்க வீட்டுல இருக்குது ஆண்டவரே, என்ன பண்ணணும்னு தெரியல, but we just pray to you. I just pray to you, Lord. I just ask you, Lord, நீங்க சொன்னதுனால நான் ஜெபம் பண்றேன், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. I just pray to you, Lord. I just ask you, Lord. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, but I pray to you. If you can do something to me. எங்க வாழ்க்கையில ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. மத்தேயு 17 அந்த ஒரு பிசாசு பிடிச்ச மகனுடைய அப்பா வந்து சொல்ல, நீங்க ஏடா நீர் இயேசுவே, நீர் ஏதாவது செய்ய கூடுமானால் செய்யும். I don't know. என் பிள்ளை ரொம்ப வருஷமா கஷ்டப்படுறான், உங்க சீஷர்கிட்ட கொண்டு வந்து அவங்களால ஒன்னும் செய்ய முடியல, பட் ஐ ப்ரே, உங்களால ஏதாவது முடியுமா, do something, oh God. Hallelujah. Remember, God is in the நேரத்துல, God is not God will never count when you are in the situation. நீ அன்னைக்கு இதை செய்யல, நீ இதை செய்யலன்னு அவர் கவுண்ட் பண்ண மாட்டாரு. He will just look to your broken heart. உன் இருதயம் உடைக்கப்பட்டு இருப்பதை பார்ப்பார், உன் கண்ணீர் நிறைந்த கண்களை பார்ப்பார், உன் இருதயத்துல இருக்கிற பயத்தை பார்ப்பார், உன் வேதனையை பார்ப்பார், உன்னை ஏமாற்றத்தை பார்ப்பார், உன்னுடைய அவல நிலைமையை பார்ப்பார். இந்த நேரத்துல he will never condemnationக்குள்ள கொண்டு வர மாட்டார். He will stretch forth his hand. நிச்சயமா அவர் கரத்தை நீட்டுவார். He will do something for you. Hallelujah. நம்முடைய தேவன், he doesn't have a hardened heart. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் இல்லை, அவர் மனதுருகுகிற தேவனா. Amen. அவர் நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக செய்யாதவர், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும் இருக்கிறவர். Hallelujah. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல அவர் நமக்கு இறங்குகிற தேவனா இருக்கிறான். சங்கீதம் 103 சொல்லலாம். So in the midst of your situation, just look to God and pray, Lord, I pray to you. I pray to you. எதாயிலும் செய்யணும்னா செய்யுங்க ஆண்டவரே. I just give up everything. உங்க கரத்துல நான் விட்டு கொடுக்கிறேன். ஜெபம் பண்ணி பாருங்க. When you read Matthew chapter 14 நீங்க படிக்கும் போது, there we see Peter, பேதுருவை, hallelujah, இயேசு தண்ணி மேல நடந்து வருகிறதை பார்ப்பான். உடனே பீட்டர் will ask, 14:28 நீங்க படிச்சீங்கன்னா இருக்கும். பேதுருக்கு சொல்லுவார், ஆண்டவரே அது நீரே ஆனால் let me also walk on the water. நீ நடக்கிறது போல நானும் நடக்கட்டும். Jesus, how beautiful is that. நம்முடைய தேவகுமாரன் பாருங்க. ஹல்லேலூயா. அவருக்கு ஈக்குவலா அவர் சொல்றார், ஓகே வாக், தண்ணி மேல வா, நான் நடக்கிறேன்ல, நீ நட. பேதுரு உடனே ரோட்ல இருந்து தண்ணி மேல காலை வைக்கிறான். அவன் கண்ணு மாத்திரம் இயேசு மேல இருக்கிறது. Amen. As he began to walk,
He was just walking like Jesus. இயேசு அங்க தண்ணி மேல நடக்கிறது போல இவனும் இயேசு பக்கமாக நடந்து போய் கொண்டிருக்கிறான். போய் நடந்து போய் கொண்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்துல would have reached to Jesus. அப்ப ரெண்டு பேரும் சந்தோஷத்தோட தண்ணி மேல மறுபடியும் நடந்து வந்திருக்க முடியும். இந்த நடுவுல வரும்போது suddenly he saw the wind. காற்றை கவனிச்சான், ஜோரா வீசுகிற அந்த தண்ணியை பார்த்தான், கடல் அலைகளை பார்த்தான். Immediately the Bible says when his focus changed from Jesus to the situation, அவன் தண்ணியில மூழ்க ஆரம்பிச்சானா. And the Bible says அவன் அந்த தண்ணில மூழ்கிற போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, you just praise this prayer, ஆண்டவரே என்னை ரட்சியும், Lord save me, Lord save me. உடனே இயேசு என்ன பண்ணாருங்க, அங்க ஒரு லெக்சர் கொடுக்கல, மாறாக stretch forth his hand, அவன் கையை தூக்கி அவனை பிடிச்சு தூக்கி அந்த தண்ணி மேல நிறுத்துகிறார். அதுக்கப்புறம் தான் கேட்பாரு, ஏன்பா சந்தேகப்பட்ட? ஆமென், ஹல்லேலூயா. சோ ரெண்டு பேரும் இப்ப தண்ணி மேல நடந்து ரிட்டர்ன் வராங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இப்ப பேதுரு தண்ணில நனைஞ்சி தொப்பங்கட்டையா இருக்கிறான், இயேசுவோட கை கோர்த்து கொண்டு நடக்கிறதை பார்க்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. So what was Jesus saying? ஆமென். இயேசு என்ன, நீ என்ன பார்த்தினா you can live a supernatural life. நீ என்ன பார்த்துட்டே இருந்தீனா வாழ்க்கை ஜெயமா இருக்கும். நீ என்ன பார்த்துக்கிட்டே என் மேல உன் கவனம் முழுக்க என் மேல உன் கவனம் இருந்துச்சுன்னா, நீ மூழ்கிறது போல ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் அந்த இடத்துல இருப்பேன். நீ என் மேல கவனமா இருப்பாய், ஆனால் உனக்கு விரோதமா எழுப்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். நீ என் மேல கவனமா இருந்தீனா the problems, நீ சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் உன் கால்களுக்கு கீழே இருக்க. It cannot overwhelm you. உன் மேல கடந்து போக முடியாது. Hallelujah. That powerful is Jesus. உங்க நடு வழியில அவர் விட்டு விடுகிற தேவன் அல்ல. Just don't give up on Jesus. ஏதோ ஒரு காரியம் நடக்கலன்னு அவரை விட்டுறாதீங்க, அவரை மறந்துடாதீங்க, அவரை பார்க்கறத விட்டுறாதீங்க. Hallelujah. There is only one way in the midst of your failures. உங்க struggle நடுவுல, உங்க failure நடுவுல, உங்க வேதனை நடுவுல, உங்க போராட்டத்தின் நடுவுல, உங்க அவிசுவாசத்தின் நடுவுல ஒண்ணே ஒண்ணுதான். There is only one thing that God has given to us. Hallelujah. It's the grace of prayer. யோசேபாத் ராஜா, he utilized the power of prayer or the grace of prayer. Amen, hallelujah. And he began to see the power, அந்த ஜெபத்துடைய வல்லமை. அதுக்கு பிறகு அவன் மகிமையா பார்க்கிறான். நீங்க அதுதான் ஐசாயா 26 and verse 3 நீங்க படிச்சீங்கன்னா, hallelujah, அங்க இங்கிலீஷ்ல சொல்லும், those whose eyes are fixed on God, அவர்களை பூரண சமாதானத்துடன் நீர் வைத்துக் கொள்ளுகிறீர் என்று எழுதியிருக்கும். ஹல்லேலூயா. இங்க தமிழ்ல சொல்லும், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். ஆமென், ஹல்லேலூயா. They will make an intentionally keep looking unto you, Lord. உம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருந்து உன் மேல நம்பிக்கையா இருப்பாங்கன்னா, you will God. ஏசாயா சொல்றான், அவர்களை those who look unto you, அவர்களை பூரண சமாதானத்தோட நீர் காத்து கொள்வீர். There is no chance they will ever stumble. சத்ரு வெள்ளம் போல வருவான், நிஜம்தான். ஆனா ஆண்டவர் சொல்ல, let him come. அவன் வரானா, hallelujah, he is not seeing me. நீ என்ன பாரு, அவன் என்ன பார்க்க முடியாது. நான், you just look unto me. அவன் வெள்ளம் போல வரும்போது நான் உனக்காக கொடி ஏற்றுவேன். Hallelujah. Remember always, we are not perfect. இந்த சத்தத்தை கேட்கிற ஒருவரும் பெர்ஃபெக்ட் இல்லை என்பதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. You will keep in perfect peace those whose minds are steadfast because they trust in you.
You will keep in perfect and constant peace the one whose mind is steadfast, that is committed and focused on you in both indignation and character, because he trusts and takes refuge in you. That is the promise of God. நான் எனக்கு ஒரு காரியம் தெரியுங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்க முகத்தை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். சில நேரத்துல சூழ்நிலை வரும். I know இந்த சத்தத்தை கேட்கிற everybody had gone through that situation. சில நேரத்துல சத்ரு நம்ம என்ன பண்ணுவான், தேவன் மேல இருக்கிற போக்கஸ மாத்தி உலகத்தின் மேலும் பிரச்சனை மேல கவனம் வைப்பான். We are going to refocus. தேவன் மேல நீங்க ரீஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்னா நிச்சயமா ஒரு காரியம் நடக்கும். உங்க முகத்தை தேவன் பிரகாசிக்க செய்வார். பேதுரு பார்க்கலதான், பேதுரு தடுமாறினான் தான், பேதுரு விழுந்து போனான் தான். யோசித்து பாருங்க, 3 முறை இயேசு மறுதளிச்சவன் தான் பேதுரு. 3 முறை மறுதளிச்சான். Do you think நீங்களும் நானும் கேஷுவலா ஈஸியா எடுத்துக்குவோமா? நம்ம சொல்லி இருக்க மாட்டோம். அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி என்ன மறுதளிச்சுட்டு இப்ப இயேசுவேன் வரைய நான் கேட்டிருக்க மாட்டோம். பட் வாட் a wonderful Lord we have. அவன் மறுதளிக்கிறதுக்கு முன்பாவே மறுதளிப்பான்னு தெரியும். மறுதளிச்ச பிறகு அவர் சொல்லுவாரு, அப்பா நீ எழுந்து மனம் திரும்பி வரும்போது உன் சகோதரன் நீ பலப்படுத்து. Luke 22ல நீங்க படிக்கலாம். Amen. Jesus never gave up on Peter. ஒரு முறை 2 முறை இல்ல, பல முறை பேதுரு never gave up on Peter. அப்போ உங்களையும் God Jesus is not thinking about to giving up on you. மனுஷன் நம்ம விட்டுறலாம், தேவன் உங்களை give up பண்ண அவர் ரெடி இல்ல. Hallelujah. He's still there seated on the throne. உங்களுக்கு ஏதாகிலும் செய்யணுமே அவரை வாஞ்சையோட காத்திருக்கிறாரு. Just turn yourself towards Jesus. தெருவுல ஒரே you can just simple thing. Can you pray? ஒரு நிமிஷம் எடுத்து நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? யோசேப்பா ஜெபம் பண்ணது போல, லார்ட் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, but I pray, do something in my life. What you feel good, do it in my life. You know the better things for my life. என் வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே. We have prayed this in the ஜெபத்தை நீங்க ஏறெடுத்துப்பீங்கன்னா, expect God to do something. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். நிச்சயமா உங்க கணவருக்காக ஜெபிக்கணுமா, ஜெபிங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணுமா, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா என் மகனுக்காக, என் மகளுக்காக, என் கணவனுக்காக, என் மனைவிக்காக நான் இப்ப ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களால ஏதாகிலும் செய்ய முடியும், நான் இன்னைக்கு செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்வார். May God bless you. God be with you.